11ஆம் பாசுரம். தோன்ற காரணம். அண்டக்குலத்திலே அறிவுற்று அன்புற்று அடியராய் அனுகூலராய் நெய்யிடையிலே அன்புற்ற செல்வங்களை விரும்பினவர்களையும் சேர்த்து கொண்டு திருப்பல்லாண்டு பாடுகிறார். அல்வழக்கு ஒன்றும் இல்லா அணிக்கோட்டியற்கோன் அபிமானத்துங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு பழ அடியேன் நல்வகையால் நமோ நாராயணா என்று நாமம் பல பரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே. அல்வழக்கு ஒன்றுமில்லா வழக்கமில்லாதவை அநேகம். வழக்கு வேண்டாத பழக்கம். சரீரத்தில் பலன் என்று ஆத்ம புத்தி பண்ணுவது, ஆத்மா தன்னுடைமை சுதந்திரம் உடையது எண்ணுவது, தேவதாந்தரங்களை பரத்துவம் என்று எண்ணுவது, வழக்கல்ல கண்ணனை துதிப்பதற்கு காரணம் தான் தேவை என்று எண்ணுபவைகளை பெற வேண்டும் என்பதற்காக அல்ல. கண்ணன் அடியன் அன்பன் கரசேவகன் கைங்கரியவரன் என்றாலும் சாதக சாதனச் செயல்களால் அடையலாம் என்பது வழக்கல்ல. கண்ணன் அனுபவத்தை மமேதம் என்னுடைமை என்றிருப்பது வழக்கல்ல. இனி வழக்கமாவது கண்ணன் ஈசனுக்கு மங்களாசாசனம் பண்ணுவது என்றே இவர்கள் இருப்பது. அணிக்கோட்டியர்கோன் அத்தலைக்கு மங்களாசாசனம் பண்ணும் அது ஒன்றுமே வழக்கு என்று ஆகிற்று. அவ்வூரில் உள்ளார் இருப்பது இதுக்கு அடி இவர் என்று தங்களுக்கு நிர்வாகராய் நினைத்திருப்பது அணி என்று. ஆபரணமாய் சம்சாரத்துக்கு ஆபரணமான ஊர் திருக்கோட்டியூர் என்பது. அபிமான துங்கன் அபிமானம் அடியராவதற்கு விரோதியாக இருக்க அதனால் மிக்கு இருப்பது என் என்றால் கர்ம வினையால் வந்த துர் எண்ணம் என்பது தியாகம். தாசன் என்கிற வைணவ அபிமானம் உபாதேயம் ஆகையாலே பூர்ணராக இருப்பார் என்கிறது. அதாவது உகந்தருளின நிலங்களிலே உண்டான குறைவு நிறைவுகளும் திருவைணவர்களுடைய வாழுநாளில் தேக யாத்திரை காலத்தில் குறைவு நிறைவுகளும் தம்மதாக இருக்கை. செல்வன் சொரூபத்துக்கு பலனான கைங்கரிய செல்வத்திலே குறைவற்றவர் என்கை. ஞானபக்தி வைராக்கியங்களில் குறைவற்று இருப்பவர் என்பதும் சாதுக்களுக்கு உதாரண பூமியாக இருக்கும் அவர் இவரை உதாரணராக கொண்டு பழ அடியேன் என்று சொல்லுதல். கர்மத்தால் வந்த ஆணவம் போனால் தாசன் அடிமை என்பது சகல உயிர்களுக்கும் வரம் என்பதாலே சொல்லுகிறார்கள். அதவா முந்தின ஞானம் உடையவருக்கும் இன்று சரணமடையும் அவனுக்கும் வேறுபாடு வைக்காமல் ஆட்கொள்ளும் கண்ணன் அபிப்பிராயத்தாலே என்று சொல்லுகிறார்கள். திருமாலே இந்த ஆத்மா ஒரு அடிமை என்று அடியாருக்கான உறவை சம்பந்தத்தை சொல்லுகிறார்கள். இதனால் மாதா பிதாக்களுக்கான சம்பந்தமும் தேவதாந்தர சம்பந்தமும் அடிமையும் கர்ம வினைகளால் வந்தது என்கிறது. தேவரீருக்கு பிராட்டி நிரூபக பூதையாக இருப்பது போல அடியோங்களுக்கும் அடியவர் என்பது நிரூபகம் என்கிறார்கள். பிற பலன் இச்சையாலே அநாதிகாலம் அந்நியனாய் போந்து இன்று அடியனான அடியேன் கண்ணன் பக்கலிலே பிற பலன்களை விரும்புவது என்பது பதிவிரதை கொழுனனின் பக்கலிலே தகாததை பலன் என்றிருத்தல். நீ தலைவன் என்றது எப்படி அனாதியோ அப்படியே அடியேனுக்கும் குற்றேவல் என்பது அனாதி என்கிறது. உனக்கு பிற பலன்களை விரும்பி திருவடி வணங்கினவனை பிற பலன் இச்சையிலே இருந்து மீட்டு உனக்கே ஆட்செய்ய வைக்க வல்ல உனக்கு மங்களாசாசனம் பல்லாண்டு. இந்த சொரூப ஞானம்
எந்த வழியிலே பிறந்தது என்றால் சகல வேதாந்தங்களின் தத்துவமான மந்திர இரகசியத்தாலே பிறந்தது என்கிறார். நல்வகையால் நமோ நாராயணாய என்று நாராயணனுக்கே உரியவன் எனக்கு உரியவன் அல்லவன் என்கை. நல்வகையால் முன்பு தவம் யாகம் இவற்றாலே பெற்ற பலன்கள் தீய வழியிலே வந்தவை என்றிருக்கிறார்கள். இதுவே சர்வ அர்த்தங்களிலும் சாதகம். நாமம் பல பரவி ஆழ்வார் அடியவர்களை அழைக்கிறபோது அடி தொழுது 1000 நாமம் சொல்லி என்கிறார். அதையே இவர்களும் சொல்லுவது. பரவி சொல்லி நான் எனது என்றிருந்தவர்கள் மங்களாசாசனத்துக்கு யோகியராகும்படி புகுந்து நிற்பதற்கு இசைவே விருப்பமே இச்சையே வேண்டுவது. பல்வகையாலும் பவித்திரனே பிற பலன்களில் இச்சித்திருந்த என்னை அடியனாக்கி அசுத்தியை போக்கி அதற்கு காரணமான ஆணவ மமகாரங்களாகிற அழுக்கையும் போக்கி அடியராயிருப்பதிலும் மாதா பிதா சேஷத்துவம் என்ன, தேவதாந்திர சேஷத்துவம் என்ன, குரு சேஷத்துவம் என்ன, இந்த அழுக்குகளையும் போக்கி உன்னடி கீழ் நிறுத்தினவனே, சொரூப ரூப குண விபூதிகளை பார்த்தாலும் பாவமே என்கிறது. உன்னை பல்லாண்டு கூறுவனே, குணபூர்ணனான உன்னை மங்களாசாசனம் பண்ணுகிறேன். ஒற்றைச் சொல்லாலே கீழே சொல்லப்பட்ட 3 வழியே பலன் விரும்புபவர்கள் முகமாக தாமே பல்லாண்டு பாடுகிறார். கைவல்யார்த்தி, ஐஸ்வர்யார்த்தி, அனன்ய பிரயோஜனர் ஒரு சேர்ந்து ஏகவசனம் ஆகையாலே இங்கு அதுவே ஆகிறது. மல் தோளுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார்கள்.